ஒரு பேக் கேஸு, காலர் டியூனு, ரிங்டோன் எல்லாமே அதை தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே. தமிழக வெற்றிக்கழகம் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். இன்னும் டாட்டூ மட்டும் தான் போடல. கையில் ஃபுல்லாக எல்லா டாட்டூவுமே இருக்குது. அதை மட்டும் தான் போடல. வீட்லேயுமே எல்லாருமே அதே தான். இவங்க என்னன்னா நேற்று நைட் வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு பாஸ் ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த போலீஸ்காரங்க தேவையில்லாத இப்படி பண்ணி எதை பேசி ஈஸி இல்லை இங்கே இருக்க தேவையில்லாத வேற ஆளும் யாரை பேசி ஈஸியாக வந்து மாற்றிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு பாஸ் தான், ஒரு பாஸ் ஒருத்தர் தான் சொல்லிட்டு. இவங்க ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. இல்லை வேறு யாராவது சொல்கிற சூழ்ச்சி மூலியமாக பண்ணுறாங்களா, இல்லை வேற எங்கே தான் வச்சான்னு சொல்லிட்டு எதுவும் தெரியல. எப்படியாச்சும் தமிழக வெற்றியை தாக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க நிறைய பேர். அது எதிர்பார்த்துக்கிறாங்க. இவங்க போலீஸ்காரங்களும் ஒழுங்காக ஒத்துழைக்க மாட்டாங்க. அப்படியே தெத்தி விடுறாங்க. ஒரு மாதிரி ஜலத்தை அமுச்சு விட்றாங்க. நம்மள தீவிரவாதியை நம்ம அமுச்சு விட்றதுக்கு அந்த மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். இவங்க இந்த மாதிரி பண்ணுறது ரைட்டா? போலீஸ்காரங்க யாராச்சும் போலீஸ் ஒத்துழைக்குது, இது பாதுகாப்பு கொடுக்குது, அதெல்லாம் ஓகே. பாண்டிச்சேரியில் ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? இளைஞர்கள் மத்தியில் கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இளைஞர்களோட பெற்றவங்ககிட்ட இளைஞர் மூலியமாக அவங்க பெற்றவங்ககிட்ட பேசி அவங்க அந்த ஓட்டை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தமிழகத்தில் அவர் நல்லாவே வாய்ப்பு இருக்குது. வந்துடுவார் கண்டிப்பாக. இங்கேக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பேச வந்திருக்காரு. பேசுனதுக்கப்புறம் அதோட பேக் ஃபீல் என்ன தெரியும். பாண்டிச்சேரியில் விஜய் அவர்கள் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடுனா அவர் திமுக. எனக்கு தெரிஞ்சு ஒரு இங்கே இருக்கிறது மோஸ்ட்லி 4 இடம். முத்தியால்பேட்டை, முதலாப்பேட்டை, உப்பளம், இன்னொரு இடம் என்னது வேற ஒரு இடம். 4 இடத்துலையுமே திமுக தான் ஃபுல்லாக ஆளுது. ரங்கசாமி அவருக்கும் ஒரு க்ளோஸ்ன்னு ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி ரங்கசாமி அண்ணனை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. அது என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்டே. ஓகேங்களா? அது இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு கண்டிப்பாக டிஎம்கே ஃபுல்லாக தாக்குவார். அதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது.